இப்போ நம்ம மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். விரலி மஞ்சளை நல்லா உரலில் நல்லா துண்டு துண்டாக இடித்து நம்ம மஞ்சள் பொடி ரெடி பண்ணணும். ஜீரகம் மிக்ஸிலே திரிச்சுக்கலாம். மிளகும் அதேமாதிரி தான். வெயில எல்லாத்தையும் நம்ம காய வச்சுருக்கேன். வெயில் இல்லாட்டா நம்ம அடுப்பில் லேசாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அது மாதிரி சால்ட்டு நான் கல் உப்பு தான் அதை திரித்து பொடி பண்ணி வச்சுக்கிடுவேன். இது நல்லா இப்போ வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ பொடியை ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம மிளகு பொடி ரெடி பண்ணியாச்சு, திரிச்சாச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு தட்டிடும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஜீரகத்தை திரிச்சிட்டு வருவோம். இப்போ நம்ம ஜீரக பொடி திரிச்சாச்சு. வேணுங்கும்போது அப்பப்போ நான் வீட்டிலையே திரிச்சுக்கிடுவேன். இப்போ அடுத்தது நம்ம உப்பு திரிச்சிட்டு வருவோம். இப்போ நம்ம உப்பு திரிச்சிட்டு வரோம். இப்போ நம்ம எல்லா உப்பும் திரிச்சாச்சு. உப்பை ஜாரில் போட்டவுடனே மிக்சியை 2 இது டக்குன்னு அப்படியே அடிக்கணும். ஒரே இதிலே திரிச்சிட்டு இருக்கக்கூடாது. திரிச்சிட்டு இருந்தால் அப்படியே மையாக இதாகிரும். மிக்சியில் போட்டவுடனே 2 ஓட்டு இப்படியே ஓட்டிட்டுனா அது நல்ல பொடியாகிடும். உப்பு திரிக்க ரொம்ப ஈஸி. இப்போ உப்பு திரிச்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சளை குழவி கல்லில் இதை நொறுக்கிக்கணும். நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இது பண்ண முடியும். இந்த குழவி கல்லில் நம்ம 2 முதல்ல இடித்து தூளாக்கிக்கணும். தூளாக்கினதுக்கப்புறம் மிக்சியில் திரிக்கணும். அதில் இதை இடிச்சுக்கிடுவோம். இப்போ உரலில் நம்ம மஞ்சளை துண்டு துண்டாக இடித்தாச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் பொடியாக திரிச்சிட்டு வரோம். இப்போ கொஞ்சம் திரிச்சிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம அலசிக்கணும். அரிப்பில் போட்டு இப்படியே நம்ம அலசணும். இப்போ இந்த கப்பி இருக்குது. இதை அப்படியே நம்ம எல்லா மஞ்சளும் இப்போ நம்ம திரிக்கணும். இப்போ நமக்கு மஞ்சள் திரிச்சாச்சு. கப்பி இவ்வளவு மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த கப்பியை எடுத்து வச்சுக்கணும். இந்த கப்பியை நம்ம தேங்காய் குழம்புக்கு அரைக்கும் போது மிக்ஸி சாரில் இது கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டுனா தேங்காய் போட்டு இந்த கப்பியும் நம்ம அரைச்சிக்கலாம். கப்பியும் நம்ம வேஸ்ட்டாக தூர போட வேண்டாம். இப்போ நமக்கு மஞ்சப்பொடி திரிச்சாச்சு. இப்போ நமக்கு உப்பும் நல்ல சால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஜாடியில் எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் பொடியும் 100 மஞ்சள், விரலி மஞ்சள் 100 மஞ்சள் வாங்கினா நல்லா வெயில காய வச்சு நல்ல உரலில் நல்லா இடிச்சிட்டு நம்ம மிக்சியில் திரிச்சிட்டுனா நமக்கு 2 மாதம் வரை எனக்கு இந்த மஞ்சள் பொடி ஓடும். ஜீரகம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஈஸியாக ரொம்ப ஈஸி. ஜீரகம்லாம் நம்ம வீட்டிலையே திரிச்சிக்கலாம். அதுமாதிரி மிளகு பொடியும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பையும் நம்ம வேஸ்ட்டாக்க வேண்டாம். நம்ம மசாலா அரைக்கும் போது லேசாக தண்ணி ஊற வச்சு தேங்காய் போட்டு அரைச்சிட்டனால இந்த கப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கப்பையும் தூர போட வேண்டாம். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.